إن المسلمين والمسلمات والمؤمنين والمؤمنات والقانتين نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون فإن أصدق الحديث كتاب الله وأحسن الحديث حديث محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثات بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. சாந்தியும் சமாதானம் என்பதற்கான நபியல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள் சாஹாபாக்கள் தாபிகள் இந்த சத்திய மார்க்கம் உலகமெங்கும் பரவுவதற்காக உழைத்த இமாம்கள் மீதும் நல்லவர்கள் மீதும் இறைவன் கடமையாக்கிய ஜுமா தொழுகையை நிறைவேற்றுவதற்காக இருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்தவனாக என்னுடைய இந்த ஜுமா உரையை ஆரம்பிச்சிருக்கிறேன். கணியத்துக்குரிய எல்லாமே நிலையாகவே அருள்நிறைந்த ரமலான் மாதத்தினுடைய முதல் ஜுமாவில் நாம் எல்லாம் இங்கே அமர்ந்திருக்கிறோம். அவனுக்கே புகழ் அனைத்தும். தலைவருக்கு முன்பு செல்வதற்கு முன்பாக இந்த ரமலான் எந்த அளவுக்கு அருள் நிறைந்தது என்பதை சுருக்கமாக ஒரு செய்தியாக சொல்லி முடித்துவிடுகிறேன். அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி. இரண்டு மனிதர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு ஒரு மனிதர் மிக வீர தீரமாக கடினமாக இஸ்லாத்திற்காக பாடுபடக்கூடியவர், உழைக்கக்கூடியவர் போர்க்களத்திலே கொல்லப்படுகிறார். இரண்டாவது ஒரு மனிதர், அவர் இந்த மனிதன் இறந்ததற்கு ஓராண்டு கழித்து இறந்து விடுகிறார். இந்த இரண்டு மனிதர்கள் குறித்த கனவை தவறாக அவர்கள் செய்கிறாங்க, கனவு காண்கிறார்கள். ரெண்டு பேரும் ஒரு ஆண்டுக்கு இடைவெளியில் இறந்து விடுகிறார்கள், மௌத்தா போகிறார்கள். முதலில் கொல்லப்பட்டார், போர்க்களத்தில் கொல்லப்பட்டார், சகிதாக்கப்பட்டார். அவரை விட இரண்டாவதாக ஒரு ஆண்டு கழித்து இறந்து போனாரே, அவர் என்ன செய்கிறார்? முதலில் சொர்க்கத்துக்கு செல்கிறார். அதன் பிறகு சகிதாகி இஸ்லாத்துக்காக பாடுபட்டு கடினமாக உழைத்தாரே, அவர் இரண்டாவதாக சொர்க்கத்திற்கு செல்கிறார். அங்கே இருக்கக்கூடிய வழக்குமார்கள் தலதாரர்கள் அவர்களை பார்த்து, உமக்கான நேரம் இன்னும் வரவில்லை, நீங்கள் திரும்பி செல்கிறார்கள். அவர் காண்கிறது கனவு தானே, அதனால அந்த கனவிலே சொல்லப்படுகிறது, உங்களுக்கான நேரம் இன்னும் வரவில்லை, நீங்கள் திரும்பி செல்கிறார்கள். இந்த செய்தி இதற்கான விளக்கத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கொண்டு போய் கேட்கிறாங்க. ஆனால் இதை மக்களிடத்தில் தலதாரர்கள் சொல்கிறார்கள். மக்கள் ஆச்சரியப்படுகிறார். அதே எப்படி ஒருத்தர் இஸ்லாத்துக்காக உழைச்சாரு, கடினமா பாடுபட்டாரு, அவர்கள் சொர்க்கத்துக்கு இரண்டாவதா போனாரா? அவருக்கு பின்னாடி இறந்து போனவர் முதல்ல போயிட்டாரா? எப்படி போனாரு? இப்படிங்கிற ஒரு வியப்பான ஒரு பதட்டத்தோடு மக்கள் பேசிக் கொள்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருகிறார்கள். அவர்களிடத்தில் அதுக்கான விளக்கம் கேட்கப்படுகிறது. மக்களிடத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அந்த மனிதர் ஓராண்டு வாழும் போது அவர் புனிதமான ரமலானுடைய மாதத்தை அடைந்தாரா இல்லையா? அதில் ஏராளமான அமல்களை செய்தாரா இல்லையா? அதன் மூலம் அவர் செய்துவிட்டார், இந்த மனிதரை முந்திவிட்டார். அப்போது இந்த அருள்களை, இந்த ரமலான் மாதத்தை நாம் எவ்வாறு பயன்படுத்த வேண்டும் என்பதை நாம் புரிந்து செயல்பட வேண்டும். எத்தனையோ நபர்கள் நம்மை விட்டு பிரிந்து விட்டார்கள். அவர்களுக்கு அந்த ரமலானுடைய நன்மை, இந்த ரமலானுடைய நன்மை கிடைக்கல. ஆனால் நமக்கு அல்லாஹ் வாய்ப்பு கொடுத்திருக்கிறார். இந்த ரமலானை நாம் சரியாக பயன்படுத்தினால்
இன்ஷா அல்லாஹ் நமக்கு கிடைக்கக்கூடியது சொர்க்கமாக இருக்கும் என்பதை நாம் என்ன செய்து கொள்ள வேண்டும்? முதலில் நினைவில் நிறுத்திக் கொள்ள வேண்டும். இப்போ தலைப்பு உலகத்தை அல்லாஹ் படைத்து அவருடைய படைப்புகளில் ஏராளமான படைப்புகள் இருக்கிறது. ஜின்களை படைத்தான், அதே போன்று மனிதர்களை படைத்தான், பல்வேறு வகையான ஜீவராசிகளை படைத்தான், மலக்குமார்களை படைத்தான். இப்படி படைத்த படைப்புகளிலே முதல் மனிதராக ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்தான். அவர்களுக்கு எல்லா விதமான விஷயங்களையும் அல்லாஹ் கற்றுக் கொடுத்தான். ஒரு கட்டத்திலே சைத்தான் மூலமாக வழிகெடுக்கப்பட்டு உலகத்திற்கு அனுப்பப்பட்டார்கள். என்னிடத்திலிருந்து நேர்வழி வரும், வகி வரும், அதன் அடிப்படையில் உங்களுடைய செயல்பாடுகளை அமைத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். அடுத்து நூஹ் நபி வந்தாங்க. 950 ஆண்டுகள் உலகத்தில் வாழ்ந்தார்கள். பல ஆண்டுகள் என்ன செய்யப்பட்டிருக்கிறது? ஆய்வு கொடுக்கப்பட்ட ஒரு சமுதாயமாக அவர்கள் இருந்தார்கள். இன்னும் சில சமுதாயம் வந்தது. மலைகளை குறைந்து அதில் வீடுகளை அமைத்து வாழக்கூடிய 6 சமூக கூட்டம் இருந்தது. அப்போ நீண்ட ஆயுளும் வளரும் பொருந்திய ஒரு சமுதாயம் உள்ளே வாழ்ந்திருந்தது. அதான் ஒரு அழகுமுறை வளர சொல்றாங்க. அப்போ அந்த சமுதாய மக்களுக்கு போட்டியாக இன்றைக்கு வாழக்கூடிய நாம் போட்டி போட முடியுமா? நன்மையில யோசிச்சு பாருங்க. ஒரு மனிதர் 1000 ஆண்டு 900 ஆண்டு வாழ்ந்தாரா எவ்வளவு நன்மையை சேமிக்க முடியும்? கணக்கே போட முடியாது. அவ்வளவு நன்மையை சம்பாதிக்கக்கூடிய ஒரு சமுதாயத்தோடு மனிதர்களோடு வெறும் 63 ஆண்டுகள் 60 ஆண்டுகள் வயது கொடுக்கப்பட்ட இந்த உம்மத்திற்கு, லிமிட் கொடுக்கப்பட்ட உம்மத்திற்கு கம்பேரிசன் பண்ணி பாருங்க, எவ்வளவு வித்தியாசம் இருக்கு. அப்ப இந்த நன்மைகளை நாம் எப்படி டேலி பண்றது? அதற்கும் அல்லாஹ் இந்த சமுதாயத்தை அருள் செஞ்சிருக்கான். ஏராளமான விஷயங்களில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உம்மத்திற்கு அல்லாஹ் அருள் செய்திருக்கான். இந்த ரமலானை நாம் சரியாக பயன்படுத்த வேண்டும். அதன் மூலமாக நன்மையுடைய மூட்டை நமக்கு செய்யும் எடை கூடும். அதனால்தான் இந்த மாதத்தில் லைலத்துல் கத்ர் இரவு என்று சொல்லக்கூடிய 1000 மாதங்களை விட சிறந்த இரவு இருக்கிறது. வருதா சூரா வருதில்ல. அப்ப அதெல்லாம் என்ன சொல்றாங்க? மகத்துவம் மிக்க இரவில் இந்த குர்ஆனை இறக்கியோ அறிவியோ மகத்துவம் மிக்க இரவு என்னவென்றால் உங்களுக்கு எப்படி தெரியும்? அந்த இரவு 1000 மாதங்களை விட சிறந்தது. அப்போ ஒரு இரவு லைலத்துல் இரவை நாம் அடைந்து விட்டால் 1000 மாதங்கள் செய்த நன்மை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அப்ப அல்லாஹ் கொடுத்த ஒரு அருள் அந்த சமுதாயத்தோடு நமக்கு கொஞ்சம் நெருக்கமா போட்டி போடுற அளவுக்கு கொடுக்கக்கூடிய நன்மை. அதே மாதிரி இந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு அல்லாஹ் செய்திருக்கக்கூடிய தர்மத்திற்கான நன்மையை பாருங்க. அதுக்கு அல்லாஹ் உதாரணம் சொல்றார். 10 மடங்கு நன்மை கொடுக்கிறார். ஒரு நன்மைக்கு 10 கூலி. அந்த 10 மடங்கு கூலிய அல்லாஹ் 6வது அத்தியாயத்துல 160 வசனத்தை சொல்றான். நன்மை செய்தவருக்கு அது போன்று 10 மடங்கு உண்டு. நன்மை செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு அது போன்று 10 மடங்கு உண்டு. தீமை செய்தவர் தீமையின் அளவே தண்டிக்கப்படுவார். ஒரு தீமை ஒரு செஞ்சார் ஒரு மனிதர், ஏதோ ஒரு கட்டுமானத்தில் ஒரு தீமையை செய்து விட்டார் என்றால் அந்த தீமைக்கான தண்டனை எப்படி இருக்குமா? அந்த அளவுக்கு தான் இருக்குமா? ஒரு தீமைனா ஒரு தீமை தான் பதிவு செய்யும். அதே நன்மையாக இருந்தால் அது 10 மடங்காக பதிவு செய்யப்படும். புகாரி முஸ்லிம்ல வரக்கூடிய ஒரு ஹதீஸை எடுத்து பாருங்க. அல்லாஹ் சொல்றான், எப்படி சொல்றான்? என்னுடைய அடியார் ஒரு தீமையை செய்ய நினைக்கிறார். அல்லாஹ்வுடைய அடியார் ஒரு தீமையை செய்யணும்னு நினைக்கிறார். அப்படி செய்யணும்னு நினைச்சு அந்த தீமையை அவன் செய்யாமல் விட்டு விட்டான் என்றால் அவன் கொடுத்தது ஏதாவது ஒரு தீமை கேட்டுங்க. அந்த தீமையை செய்யணும்னு நினைச்சாங்க, அதை செய்யணும்னு நினைத்த மனிதரால் அதை செய்ய முடியாமல் தவறிவிட்டது. அப்படிப்பட்ட அந்த சூழ்நிலையில் அந்த தீமை விட்டு அவர் தவிர்த்து கொண்டாலே அவருக்கு என்ன செய்யப்படுகிறது? நன்மை ஒன்று பதிவு செய்யப்படுகிறது. இப்போ ஒரு நன்மை
நன்மையை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறார். அவருக்கு அல்லாஹ் சொல்லக்கூடிய பதில் என்ன? அவர் அந்த நன்மையை செய்ய வேண்டும் என்று நினைத்தார். ஆனால் சந்தர்ப்ப சூழ்நிலையால் அந்த நன்மையை அவர் பெற்றுக் கொள்ள முடியவில்லை, அவரால் அந்த நன்மையை அடைய முடியவில்லை என்ற நிலைமை ஏற்படும் போது அல்லாஹ் தரக்கூடிய ஒரு வெற்றி என்னவென்றால், அவர் உள்ளத்துல நினைச்சாங்க நன்மை செய்யணும்னு நினைச்சாங்க, ஒண்ணு இல்ல நாளையிலிருந்து காலையில எழுந்திரிச்சு பதில் தொடர்ந்து ஒரு நீய தெரிஞ்சு படுத்துதான் சொல்லுங்க தொழுதா 10 மணி முதல்ல நீயத்துக்கே நன்மை. ஒரு நன்மையை நினைத்தால் அதற்கான கூலி பதிவு செய்யாச்சு. தொழுதுட்டா 10 மணி நன்மை. தொழாத கூலிதானா நீயத்துக்கு மட்டும்தான் நன்மை. அப்போ நம்ம உள்ளத்துல நிறைய நல்ல நியத்துகளை உருவாக்க வேண்டும், நல்ல எண்ணங்களை உருவாக்க வேண்டும். யாரா நான் இதை செய்ய வேண்டும், ஒரு 100 பேருக்கு சாப்பாடு போடணும்னு உங்களுக்கு ஆசை, அதற்கான முயற்சியில ஈடுபடுறீங்க. பொருளாதாரம் அதுக்கு நேரத்தில் அந்த நேரத்தில் கைகூடி வரல, அப்ப நினைத்த அந்த காரியத்தை செய்ய முடியாம போயிருது. ஆனால் 100 பேருக்கு சாப்பாடு கொடுக்கணும் ஒரு நல்ல எண்ணம் இருக்கு, அதுக்கு என்ன செய்வோம், அல்லாஹ் கூலி பதிவு செஞ்சுருவோம். அப்ப இந்த அளவுக்கு ஆதாமுடைய வாரிசுகளுக்கு, அதுவும் குறிப்பாக இந்த முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்திற்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய நன்மை என்பது அளப்பெரியது, மிகப்பெரியது. அதனாலதான் இந்த ரமலான் மாசம் வந்துருச்சுன்னா மக்கள் இந்த குர்ஆன் ஓதுறதோடு தொடர்பு இருப்பாங்க. இது எப்போதுமே இருக்க வேண்டும், எல்லா நாட்களிலும் இருக்க வேண்டும். ரமலானோடு மட்டும் போய்விடக்கூடாது. ஏன் என்று சொன்னால் ரமலானுக்கு மட்டும் இந்த நன்மை கிடையாது, எல்லா நாட்களிலுமே இந்த நன்மை உண்டு. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, குர்ஆனில் ஒரு எழுத்தை ஓதுனீங்கன்னா அந்த ஒரு எழுத்துக்கு 10 நன்மைங்க. அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் உதாரணம் சொல்லி சொல்றாங்க, அலிஃப் லாம் மீம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அலிஃப் லாம் மீம்ங்கிறது ஒரே வார்த்தை கிடையாது. அலிஃப் ஒரு எழுத்து, அது ஓதுனா அதுக்கு ஒரு 10 நன்மை. லாம் ஒரு எழுத்து, அதுக்கு ஒரு 10 நன்மை. மீம் ஒரு எழுத்து, அதுக்கு ஒரு 10 நன்மை. அப்போ நம்மால் முடிந்த அளவுக்கு திருமறை குர்ஆனை ஓதுவோம் என்றால் அதிலும் ஓரளவுக்கு நன்மையை சேர்த்துவாங்க. சில பேர் நினைப்பாங்க, எப்படி நினைப்பாங்க, எப்படியாவது ஒரு மாசத்துக்குள்ள குர்ஆனை ஓதி முடிச்சிருவோம், நம்ம செய்த வழிகளுக்கு இடமே இல்லை. அவசர அவசரமா ஓதி அதை முடிக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் நிறுத்தி நிதானமாக ஓதாம படப்படப்படப்படனே ஓடுறதுக்கு அது இது வரைக்கும் நிறைய இடங்கள்ல நடக்கும். ரமணாவில் முழு குர்ஆனை ஓதி தொலைச்சாலும் சொல்லிட்டு ஜெட்டு வேகத்துல தொலை வைக்கக்கூடிய தொழுகையா இருக்கு. அப்படி இல்லாமல் முடிந்த அளவுக்கு நன்மையில நிதானத்தையும் மென்மையும் கடைபிடிங்க. உங்களால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு விஷயத்தை டெய்லி தொடர்ச்சியாக கடைபிடிச்சுட்டே வாங்க. இதை இப்படி செய்ய வேண்டும் என்று நினைவு பண்ணாதீங்க. டெய்லி இதை இவ்வளவு செய்யணும், டெய்லி இதை இப்படி பண்ணணும் என்று அந்த குர்ஆன் ஓதுதலை நன்மைகளை ஒரு லிமிட்டோடு வச்சு செய்தீர்கள் என்றால் உங்களுக்கும் என்ன சரிப்படையாது, நன்மைகளை என்ன செய்யுங்க, ஆர்வமாக இருப்பீங்க. அப்ப அந்த விஷயத்தை நீங்க என்ன செய்யுங்க, இதை என்ன செய்யுங்க, கடைபிடித்தீர்கள் என்றால் தொடர்ச்சியாக உங்களால் குர்ஆனை ஓத முடியும். புரியுதா? அந்த மாதிரி நீங்க என்ன செய்யுங்க, ஒரு நியத்தோடு செயல்படுங்க. அதே மாதிரி வெள்ளிக்கிழமை இருக்கிறோம். இந்த வெள்ளிக்கிழமைங்கிறது ஒரு சிறப்பான நாள். ஆதம் நபி அவர்கள் படைக்கப்பட்ட நாள். அப்படிப்பட்ட இந்த நாளில் நாம் இருக்கிறோம். இந்த நாளில் நாம் செய்ய வேண்டிய இன்னொரு நன்மை என்னவென்றால், இறுதி தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நாம் சொல்லக்கூடிய ஸலவாத். இந்த ஸலவாத்திற்கு ஒரு ஸலவாத்திற்கு அல்லாஹ் 10 முறை அருள் புரிகிறார். ஒரு ஸலவாத்திற்கு அல்லாஹ் 10 முறை அருள் புரிகிறார். இந்த ஸலவாத்திலையும் சில குணங்கள், எந்த ஸலவாத் அப்படின்னு நிறைய பேர் தொழுகையில் ஓதும், அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மது வ அலா ஆலி முஹம்மது ஓதுறவே. இந்த ஸலவாத்தை யார் அல்லாஹ்வுடைய இந்த தூதரை உடைய பரிந்துரையை பெறுவதற்காக ஓதுகிறாரோ அவருக்கு அல்லாஹ் 10 முறை அருள் புரிகிறான். அப்போ அந்த வெள்ளிக்கிழமை
பாதுகாக்கப்படும். அப்ப இந்த நன்மையை மக்கள் என்ன செய்றாங்க? அந்த பழைய சமுதாயத்தோடு போட்டி போடுவதற்கு இதை செய்வோம் என்றால் நம்முடைய கணக்கு எவ்வளவு தேவையாவது பாருங்க, நன்மையுடைய வெயிட் எவ்வளவு கூடுது பாருங்க. அப்ப இந்த சகவாதை நினைவில் நிறுத்தி நாம் வெள்ளிக்கிழமை சொல்றோம் என்றால் அதற்கு நன்மை இருக்கிறது. வெள்ளிக்கிழமை மட்டும்தான் சொல்லுவாங்களா? இல்ல, எல்லா நாட்களிலும் சொல்லலாம். ஒவ்வொரு பாங்கு சொன்னதுக்கு பிறகு சகவாத சொல்லணும் சொல்லியிருக்கா இல்லையா? பாங்கிற்கு பிறகு எல்லோரும் சகவாத சொல்லுங்கள். அப்போ டெய்லி நாம் என்ன செய்யலாம்? இறை தூதர் மீது நாம் சலவாத்து சொல்லலாம். அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தையும் என்ன செய்யணும்? நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். அதே மாதிரி இன்னொரு செய்தி, அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு சபையில் இருந்தாங்க, சஹாபாக்களோடு. அந்த அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு கேள்வி கேட்கிறார். யாராவது ஒரு நாளைக்கு 1000 நன்மை சம்பாதிக்க முடியுமா அப்படின்னு கேட்கிறார். சஹாபாக்கள் எல்லாம் ஆச்சரியம், 1000 நன்மையா? உடனே கூட்டத்தில் ஒருத்தர் இருந்துச்சு, அதை செய்யறதுக்கு என்ன வழி, சீக்கிரம் சொல்லுங்க அப்படிங்கிறார். அப்போ அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்வது, திக்ர் செய்வது அப்படிங்கிறார். இந்த சுப்ஹானல்லாஹ் என்ற ஒரு வார்த்தை நான் ஒரு தடவை சுப்ஹானல்லாஹ் சொல்றேன். ஒரு வீட்டுல இருந்து நடந்து வர தூரம் 5 நிமிஷம் வச்சுக்கோங்க, 5 நிமிடம். 5 நிமிஷத்துல சுப்ஹானல்லாஹ் சொல்லிடலாம். குறைஞ்சது 100க்கு மேல சொல்லி முடிச்சிடலாம். அப்போ நீங்க இந்த சுப்ஹானல்லாஹ் என்ற வார்த்தையை சொல்லும் போது என்ன செய்வான்? அல்லாஹ் உங்களுக்கு தரக்கூடிய பரிசு ஒரு சுப்ஹானல்லாஹ்வுக்கு 10 நன்மை அல்லது 10 தீமை அளிக்கப்படும். அப்போ 100 சொன்னா 1000 நன்மை, 1000 சொன்னா 10,000. கணக்கு போட்டுட்டே போனது. நல்லடியாருடைய பண்பு எப்படி இருக்கும் தெரியுமா? அவர்கள் நின்ற நிலையும் அமர்ந்த நிலையும் கடந்து கொண்டும் அவர்கள் நினைப்பார்கள், இறைவனை நினைவு கூறுவார்கள். வீட்டுல வேலை பார்த்துட்டு இருக்கோம், பாத்திரம் கழுவிட்டு இருக்கிறோம், சுப்ஹானல்லாஹ் சொல்லிட்டே பாத்திரம் கழுவலாம். பெண்கள் வீட்டுல இருக்காங்க. ஆனா அது நடக்குமா? அங்க சீரியலை பார்த்துட்டே பாத்திரம் டிவி தெரியுதா அப்படின்ட்டு இப்படி இருக்காங்க. இந்த ரமலான் மாசத்துக்கு டிவி வாங்கணும். இப்ப இன்னும் டெக்னாலஜி வளர்ந்ததுனால என்ன ஆயிடுச்சு? நேரத்து ஏதாவது தொடர்பு விசாரிச்சா இன்னைக்கு சேர்த்து பார்த்துக்கணும், அந்த அளவுக்கு இருக்கு. போன்ல முன்னாடி வச்சுட்டு பார்த்துக்கிறாங்க. அப்போ நம்முடைய நாவு அசைந்து கொண்டே இருக்க வேண்டும், இறைவனை நினைத்து கொண்டே இருக்க வேண்டும். இறைவனை நினைத்து கொண்டிருக்கக்கூடிய உள்ளம்தான் அமைதி பெறும். அல்லாஹ்வுடைய திருமறை வசனங்க, நீங்க உங்களுடைய உள்ளம் அமைதி இல்லாமல் இருக்கா, மன சோர்வில் இருக்கிறதா, கஷ்டத்தில் இருக்கிறதா, துயரத்தில் இருக்கிறதா, நீங்கள் அல்லாஹ்வை நினையுங்கள், உங்க உள்ளம் அமைதி பெறும். அப்ப நம்முடைய நாக்கு அசைந்து கொண்டே இருக்க வேண்டும். நாளை மறுமையிலே அவருடைய உடல் உறுப்புகள் பேசும், கண்ணு பேசும், காது பேசும். அப்படி பேசக்கூடிய நேரத்தில் இந்த வாய் நமக்காக, இந்த நாக்கு நமக்காக, இவன் முன்னே அதிகம் திக்ர் செய்தாலும் பேசுற எவ்வளவு நன்மை. அப்போ நம்மால் ஒரு நாளைக்கு 1000 நன்மை சம்பாதிக்க முடியுமா என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். மிக எளிமையான வழி. நிறைய திட்டங்கள் இருக்கிறது, நிறைய நன்மைகள் இருக்கிறது. ஒவ்வொரு விதமான திட்டங்களுக்கு ஒவ்வொரு விதமான நன்மை. அப்ப அதை நாம் என்ன செய்ய வேண்டும்? நினைவில் நிறுத்தி நாம் என்ன செய்ய வேண்டும்? இது போன்ற நன்மையான செய்தி நம்முடைய நன்மையுடைய எடையை கூட்டுவதற்கு நாம் உழைக்க வேண்டும். ஒரு மாசத்துல எல்லா நன்மையும் சேர்த்துட்டு 11 மாசத்துக்கு வேண்டி லீவு கொடுக்கக்கூடாது. இதை நாம் தொடர்ச்சியாக செய்ய வேண்டும். ஒரு பெண்மணி நிறைய அமல் செய்றாங்க, ஆனா ஆயிஷா புகழ்ந்து பேசுறாங்க, உடனே நிறுத்துங்க. நன்மைகள் இது போன்று செய்வது சிறந்தது கிடையாது. எந்த அமலை செய்தாலும் அது சின்ன அமலாக இருந்தாலும் குறைவாக இருந்தாலும் அதில் தொடர்ச்சி இருக்க வேண்டும், கண்டினியூஸ் இருக்கணும். அதை டெய்லி செய்யும் போது, தொடர்ச்சியாக செய்யும் போது அதுக்கு மிகப்பெரிய கூலி கிடைக்கும். அதனாலதான் பிலால் காலடி ஓசையை
சொர்க்கத்தில் கேட்டேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க. வேற நீ என்ன நன்மை செய்றீங்க? நான் எப்போ செஞ்சாலும் 2 ரக்காத் தொழுவேன். நான் நினைக்கக்கூடிய தொழுகை தொழுவேன். நான் மனசுல என்ன நினைக்கிறேனோ அதை செஞ்சிருவேன் அப்படின்னு பதில் சொன்னாங்களா இல்லையா? அப்ப அந்த தொடர்ச்சி இருக்கிறது. அந்த தொடர்ச்சிக்கு தான் நன்மை கிடைக்கும். அப்ப அது போன்று இந்த வெறுமனே இந்த ரமலானில் முட்டி மோதி இந்த 1 மாசம் மட்டும் நன்மை செஞ்சிருக்கோம் அப்படின்னு நினைக்காம அதை தொடர்ச்சியாக செய்வதற்கு நாம் உழைக்க வேண்டும். அதற்காக பாடுபட வேண்டும் என்று கூறியவராக என்னுடைய முதல் உரையை எடுத்துக் கொள்கிறேன். அருள் நிறைந்த ரமலான் மாதத்தில் அதிகமான ரமலான் குறித்த செய்திகளை கேட்டிருப்போம். ரமலான் வந்துவிட்டால் சொர்க்கத்தினுடைய வாசல்கள் திறக்கப்படுகிறது, நரகத்தினுடைய வாசல்கள் மூடப்படுகிறது, மூர்க்கத்தனமான சைத்தான்கள் விலகிடப்படுகிறார்கள் என்று இந்த செய்தியை நாம் கேட்டிருப்போம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஃதிகாஃபில் இருக்கும்போது தன்னுடைய மனைவியை சந்திப்பாங்க. சந்திக்கும் போது 2 நபித்தோழர்கள் கிராஸ் பண்ணி போவாங்க. அப்படி போகும்போது அவங்க முதல்ல நடந்துட்டு இருந்த அந்த நடையினுடைய அந்த ஸ்டைல் மாறி அவங்க கொஞ்சம் ஸ்லோ பண்றாங்க. ரசூலா யார்கிட்ட பேசிட்டு இருக்காங்கிற மாதிரி ஒரு கண்காணிக்கிறாங்க. இதை ரசூலா பார்த்தாங்க. அப்ப அது 2 நபித்தோழரையும் கூப்பிட்டு, யார் தெரியுமா, இது என்னுடைய மனைவி அப்படின்னு சொல்லி அடையாளப்படுறாங்க. நான் என் மனைவி கூட தான் பேசிட்டு இருக்கப்பா அப்படின்னு அந்த 2 நபித்தோழரும் பதட்டப்படுறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் உண்மையாக அப்படின்னா போவாங்க. நீ நினைக்க மாட்டாய், உன் உள்ளத்துல ஓடிக்கிட்டு இருக்கானே, ரத்த ஓட்டங்கள்ல ஓடிக்கிட்டு இருக்கானே, அந்த சைத்தான் உங்களை நினைக்க வச்சிருவான் அப்படின்னு சொல்லி அந்த நேரத்தில் சொல்றாங்க. அப்போ இந்த சைத்தான் என்பவன் நமக்கிட்ட நம்மை வழிகெடுப்பதற்காக அவகாசம் வாங்கியவன். ஆதாமுக்கு சுஜூது செய்ய சொல்லி அவன் சுஜூது செய்ய மறுத்து விட்டான். மறுத்த பிறகு அவன் தூக்கி எறியப்பட்டான். தூக்கி எறியப்பட்டான். அல்லாஹ்விடத்தில் கேட்ட கோரிக்கை என்ன? கியாமத் நாள் வரைக்கும் எனக்கு அவகாசம் கொடுக்கும். அப்படித்தானே? அப்போ கியாமத் நாள் வரைக்கும் அவகாசம் வாங்கியவன் ரமலான்ல மட்டும் எப்படி உங்களை விடுவான்? அவன் எப்படி தெரியுமா கெடுப்பான்? உங்களை நன்மைகளை செய்ய விடாமல் தாமதப்படுத்துவான். இன்னும் நிறைய நாள் இருக்கு, இப்பவே நீ தொழுது என்ன செய்ய போற, அதான் கடைசி 10 வருதுல்ல, அதுல லைலத்துல் கத்ர் இரவு வருதுல்ல, அதுல நின்று தொழுதுக்கலாம், 10 நாள்ல மொத்தமா நன்மையை வாரி சுருட்டிடலாம் அப்படின்னு சொல்லி உன்னை என்ன சொல்ற இந்த சைத்தான் நிஜமா சமாதானப்படுத்துவான். ஊசலாட்டத்தை உண்டாகும். கரெக்ட் தானே? 10 நாள் இருக்குல்ல, பின்னாடி நிறைய நன்மையை சம்பாதிக்கக்கூடிய நாள் இருக்கிறது, 1000 மாதங்களை விட சிறந்த நாள் இருக்கிறது, இப்பவே நன்மையை செஞ்சு என்ன பண்றது? இப்படி ஒரு சில கடைசி 10 நாள் வந்து பார்த்தோம்னா அந்த நாள் எப்படி போகும்? ஒற்றைப்படை தானே சொல்லியிருக்காங்க, 5 நாள் மட்டும் நம்ம தொழுதா போதும் என்று அந்த 5 நாளுக்கு ஒரு டார்கெட் வச்சுக்குவோம். கடைசி 5 நாளையும் அட்டன் பண்ணாத பார்த்தா அந்த 5 நாள்லயும் தூங்கிடுவாரு. வேலை அதிகமாகி போச்சு. அப்போ நம்மை எவ்வாறெல்லாம் வழிநடத்த வேண்டும் என்று ஒவ்வொரு நிமிஷமும் சிந்திக்கக்கூடியவர் சைத்தானாக இருக்கிறான். இந்த ரமலானில் நாம் தான் சைத்தானுக்கு விலகிட வேண்டும். எப்படி எல்லாம் விலகிடுறோம்? இந்த நோன்பு என்பதை இறைச்சலுக்கு உதாரணம். நோன்பு வச்சிருக்கிறோம். நோன்பு வைத்திருக்கும் போது கண்ணு முன்னே உணவு இருக்கிறது, ஹலாலான பொருள் இருக்கிறது, உண்பதற்கு அனுமதிக்கப்பட்ட பொருள் இருக்கிறது, நாம் உண்ணுவதில்லை, பருகுவதில்லை. ஏன்? அல்லாஹ் பார்த்துக் கொண்டிருக்கிறான் என்ற இறைச்சல், தக்வா. ஹலாலான மனைவி இருக்கிறார்கள், உங்களுக்கு அனுமதிக்கப்பட்டவர்கள், ஆனாலும் இறைச்சத்தின் காரணமாக அவர்களை தீட்டுவதில்லை, தக்வா, இறைச்சல். இதே இறைச்சல் எல்லா நாட்களிலும் நமக்கு தொடர்ந்து
சொர்க்கத்திற்கான அமல்கள் அதிகமாகிறது, நரகத்திற்கான அமல்கள் குறைகிறது, செயல்பாடுகள் குறைகிறது. நோன்பு வச்சுக்கிட்டு இதை செய்யாத அதை செய்யாத கட்டுப்பாடு வீட்டிலே தானா இருக்கும். ஏன் நோன்பு வச்சுக்கிட்டு நீங்க பண்றீங்க அப்படின்னு வீட்டிலே கேட்டுருவாங்க. சில விஷயம் நம்ம செய்ய போறோம், நோன்பு வச்சுக்கிட்டு பண்ணலாமா அப்படின்னு வீட்டிலே கல்வி கூட இருப்பாங்க. அதே வீட்டுல தொழுகை நேரத்துல தூங்கிட்டு இருந்தா வந்ததுனால கட்டி எழுப்பிடுவாங்க. தொழுகை எழுச்சி போய் சொல்றது கிடையாது. என் மகனே இப்பதான் கடைசி போய் வந்திருக்கான். இப்படி எல்லாம் தாய்மார்கள் இருக்கிறாங்க. அப்போ நம்முடைய செயல்பாடுகளை நாம் சரியான விதத்தில் அமைத்துக் கொள்ள வேண்டும். நாம் தான் சைத்தானுக்கு விலகிட வேண்டும். அந்த சைத்தானுடைய செயல்பாடுகளில் இருந்து நாம் பாதுகாப்பு தேட வேண்டும். அவருக்கு அவகாசம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கியாமத் நாள் வரைக்கும் நம்மை வழிகெடுப்பதுதான் அவனுடைய வேலை. அவனுடைய டார்கெட்டே நம்ம தான். நீங்க நல்லா தொழுகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களை என்ன பண்ணுவான், சார் நீ உதாரணம் சிறப்பான தொழிலாளி, எவ்வளவு தொழுவ தெரியுமா, 5 நேரம் தொழுவ, சின்ன தொழுவ, இன்னும் நன்மையான தொழிலை உண்மையான தொழிலை தொழுவ, இரவு தொழிலை தொழுவ, எப்படி நன்மையான செய்யறது அந்த மாதிரி பூசி ஏற்றி வழிகெடுப்பான். தான் எவ்வளவு செஞ்சோம்னா அதையும் ஒரு மாதிரி பூசி ஏற்றி வழிகெடுப்பான். எல்லாத்திலையுமே நாம கவனமா இருக்கணும். அதனாலதான் சிந்தனை இணைவுன்னு சொன்னாங்க. முகசூதி பிறகுக்காக அமல் செய்வது இப்படிலாம் செய்தா கொண்டு போயிடுவான். அப்ப நாம நம்முடைய அமல்களில் கவனமாக இடையில் விரும்பக்கூடிய தூத காட்டியாக அமல்கள் செய்ய வேண்டும். அதனாலதான் அல்லாஹ்வுடைய தூதர் அப்துல்லாஹ் சந்திக்கும் போது நீ என்ன தொழுதுகிட்டே இருக்கீங்க, நீ என்ன நோன்பு வச்சுக்கிட்டே இருக்கீங்க கேட்கும் போது, உன் கண்ணுக்கு செய்ய வேண்டிய கடமை இருக்கிறது, உன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமை இருக்கிறது, உன் உடலுறுப்புகளுக்கு செய்ய வேண்டிய கடமை இருக்கிறது. இதையெல்லாம் நீ செய்துவிட்டு நீ தேவையான அமல்களை நிதானத்தை கடைபிடி. அரசுல 3 நோம்பு பிடிச்சிருக்கீங்க, 30 நாளைக்கு நன்மை கிடைக்கும். 3 நோம்புங்க 30 நன்மை, 30 நாள் பிடிச்சாங்க. ராமாயணத்தை தொடர்ந்து சவாலுடைய 6 நாள் பிடிச்சாங்கன்னா அதுக்கு 1 வருடத்துக்கான நன்மை இருக்கா இல்லையா? அப்போ அமல் செய்வதிலும் நாம் என்ன செய்ய வேண்டும், நடுநிலையோடு நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும். அளவில்லா அருளாளுடைய அருளை நாம் பெறுவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும், அதிகம் முயற்சி செய்ய வேண்டும் என்று கூறினாங்க. இந்த ஜும்மாவை எடுத்துக்கிறேன். அடுத்த அறிவுக்கு இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய ஜும்மா வசூல் என்பது மாநில தலைமைக்கான நிர்வாகம் மற்றும் தாவா பணிகளுக்காக வசூல் செய்திருக்கிறது. ஒவ்வொரு வருடமும் 2 முறை மாநில தலைமையிலிருந்து வசூல் அறிவிப்பு செய்யப்படும். அது ரமலான் மாதத்தில் ஒன்று. அந்த அடிப்படையில் வரக்கூடிய ஜும்மா வசூல் என்பது மாநிலத்துடைய தாவா பணிகள் மற்றும் இதர சமுதாய பணிகளுக்கு எல்லா விதமான பணிகளுக்கும் வசூல் செய்யப்படுகிறது. தலைமையிலிருந்து மாநில தலைமையிலிருந்து ஏராளமான ஆர்ப்பாட்டங்கள் நடத்தப்படுகிறது. அதே மாதிரி சட்ட போராட்டங்கள் நடத்தப்படுகிறது. தாவா பணிகள் ஆண்களுக்கான எம்ஐசி அந்த கோர்ஸுக்கான அந்த மாதிரியான படிப்புகள் நடத்தப்படுகிறது. பெண்களுக்கு ஆலிம்களுக்கான அந்த வகுப்புகள் நடத்தப்படுகிறது. மக்தப் மதரசா சிறு பிள்ளைகளுக்கான குர்ஆனை ஓதி மனனம் செய்வதற்கான அவர்களுக்கான வசதி வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொண்டு அது செய்யப்படுகிறது. இப்படி மார்க்கத்திற்காகவும் சமுதாயத்திற்காகவும் அதிக வகையில் சென்றிருக்கிறது. இது போன்ற விஷயங்களில் மிக முக்கிய பங்காக இருப்பது பொருளாதாரம். அந்த பொருளாதாரத்தை என்ன செய்ய, அல்லாஹ்வுடைய பாதையில் அதிகம் கொடுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் நாட்டை விட வேகமாக இந்த ரமலான் மாதத்தில் அதிகம் அள்ளி கொடுத்தார்கள். அவர்கள் மிகப்பெரிய செல்வந்தராக இருந்தவர்கள். எப்படி கதிஜாமையான திருமணம் பண்ணும்போது அந்த மக்காவில ஒருத்தர் செல்வம் எப்படி கணக்கிடப்பட்டுச்சுன்னா ஒட்டகத்தை வைத்து கணக்கிடப்பட்டது. ஊர்ல ஒரு 100 ஒட்டகம், ஊர்ல இருக்கக்கூடிய எல்லாரோட ஒட்டகத்தையும் 100 ஒட்டகம் வச்சுக்கோங்க. அந்த 100 ஒட்டகத்து அளவுக்கு கதிஜாமான இருந்துச்சு. அப்ப அவங்களுக்கு சரிசமமா பாதி செல்வந்தராக இருந்தாங்க. ஆனா அல்லாஹ்வுடைய தூதர் வீட்டுல ஒரு கட்டத்துல 3 நாளைக்கு மேல தண்ணீரும் பேரிச்சம்பழமும் உணவா இருந்துச்சு. 3 மாதம் அடுப்பு எரியல. இப்ப இந்த நிலைமை எப்படின்னா அதிகம் அள்ளி எரிய அல்லாஹ்வுடைய பாதையில கொடுத்தாங்க, தர்மம் செஞ்சாங்க. நீங்களும் நினைச்சீங்க அல்லாஹ்வுடைய பாதையில் உங்களால் முடிந்த பொருளாதாரத்தை நினைச்சீங்க அதிகம் கொடுக்கக்கூடிய மக்களாக இருங்க. அதே மாதிரி கிளையுடைய நோன்பு கஞ்சி மற்றும் இஃப்தார் செலவு என்பது 6000 ரூபாய் என்று நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. கொடுக்கக்கூடிய சகோதரர்கள் நிறைவாக நிச்சயங்க வருடம் கொடுத்தீங்க. அவங்க நிச்சயங்க நிர்வாகிகள் கேட்பதற்கு முன்பாக உங்களுடைய டோக்கன்களை போட்டு ரசீதை போட்டு
வாங்கிக் கொள்ளுங்கள். உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு எடுத்து சொல்லி அதன் மூலமாக நன்மையை பெற்றுக் கொள்ளுங்கள். ஏனென்றால் நாளை மறுமையில் ஒரு கூட்டம் நரகத்தில் தூக்கி எறியப்படும். அவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா? அவன் ஏழைக்கு உணவளிக்க தூண்டுவதில்லைங்க. இந்த உணவளிக்கக்கூடிய காரியத்தில் நன்மையை ஏவுவதில்லைங்க. நம்மளால கொடுக்க முடியாது, நம்ம ஆயிரம் கொடுத்தோம். ஆனால் நமக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்கிறாரு, இவரால முடியும் அப்படிங்கிற ஒரு நிலைமையில நாம ஒருத்தர் பார்க்கணும்னா அவருக்கு போய் நாம சொல்லணும், இந்த பள்ளிவாசலுக்கு கொடுங்க, இந்த நன்மையான காரியத்துக்கு கொடுங்க என்று நாம் எடுத்து சொல்ல வேண்டும். அவனை பிடிக்க, அவனை 20 சட்டங்களில் பிடிக்க, அவனை நரகத்தை தூக்கி கொடுங்க. ஏன்? அவன் யாருக்கும் உணவளிக்க தூண்டவில்லைங்க. அப்ப அப்படிப்பட்ட நிலைமையில நாம போயிடக்கூடாது. நம்மளால முடிந்ததையும் செய்துவிட்டு நமக்கு தெரிந்தவர்களை அறிமுகப்படுத்தி செய்ய வாங்கி கொடுப்பதற்கும் அதிக முயற்சி செய்வதற்கு கூறியவராக إن المسلمين والمسلمات والمؤمنين والمؤمنات والقانتين والقانتات